நாக்கை சுத்திகரிக்கணும். மற்றவங்களை பற்றி பேசுகிற அந்த நாக்கு நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, அடுத்த ஆளை பற்றி யூடியூப்பில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நான் பார்க்கக்கூடாது. அந்த ஆவி பார்க்கணுங்கிற அந்த ஆசையை என்னை விட்டு எடுத்துடும். நல்லா 2 கை வைத்து அதுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு முடியாது. அது அடுத்த ஆளை பற்றி என்ன பேசியிருக்குதுன்னு அவன் டாபிக் ரொம்ப அழகாக போட்டிருப்பான். கண்டிப்பாக உனக்குள்ள அந்த ஆசையெல்லாம் வரும். அதை வாசிச்சுட்டு இன்னொரு ஆளுக்கு நீ ப்ரொமோட் பண்ணுவா. இதெல்லாம் ஒரு பயங்கரமான பாவம். இந்த மாதிரி துர்ச்செய்திகளை பரப்புறது பயங்கரமான பாவம்ங்கிறத உணராமல் இருக்கிற நமக்கு அந்த உணர்வை கத்தர் கட்டளையிடுவாராங்க. நல்ல 2 கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் இந்த அடுத்த ஆளை பற்றி பேசுறது, அடுத்த ஆளுடைய செய்திகளை நான் கேட்கறது, அடுத்த ஆளை பற்றி தப்பாக வர்ற செய்தியை பார்க்கணுங்கிற ஆசை எனக்குள்ளே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதை பார்த்துட்டு இன்னொரு ஆளுக்கு அதை அனுப்பி வைக்கிற இந்த மாதிரி பாவங்கள் எங்களை விட்டு வெளியேறணும். நல்ல ஜெபம் பண்ணி டெடிகேட் பண்ணுங்க. கேட்ட ஆண்டவர் தருவார். கத்தரை நோக்கி பார்த்து யாரையும் நியாயம் தீர்க்காத. தெரியாத காரியம் நேரடியாக போய் பேசாமல் சும்மா காதில் கேட்கறதெல்லாம் வைத்து பேசி காரியங்களை செய்கிறதெல்லாம் கத்தர் மாற்றும்படி இந்த விதமான இப்படிப்பட்ட இந்த பயங்கரமான பாவங்களை செய்கிற மனுஷர்களையும் நீங்கள் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆவியானவர் வல்லமையாக இறங்கி கிரியை செய்யணும். நாங்களும் சுத்திகரிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். சமீபத்தில் பாஸ்டர் மோகன் ஐயா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. சபையில் எச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை பற்றி யூடியூப்பில் பேசுகிறது என்ன பண்ணக்கூடாதான், பார்க்கவே கூடாதான். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான பாவங்களாம். எது யூடியூப்பில் பேசுகிறது. இப்போது ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா, இப்போது ஒரு போதகராக இருக்கட்டும், ஒரு ஊழியராக இருக்கட்டும், பொதுவாக ஒரு திருச்சபைகளுக்குள்ளாக அவங்க பொதுவாக சொல்லும் பொழுது அது வேதத்திற்கு எதிராக தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், பொதுமக்களுக்கு பொதுவாக தான் எச்சரிப்பு கொடுக்கணும். அந்த எச்சரிக்கும் கொடுக்கும் வேலையை தான் ஒரு சிலர் பொதுவாக கொடுக்குறாங்க. எச்சரிப்புனா என்னது, பொதுவாக கொடுக்கறது பேர் தான் எச்சரிப்பு. இது அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது என்று சொல்லி அருமையான ஐயா மோகன் ஐயா சொல்லியிருக்காங்க. அது நமக்கு சொல்லலை, அவர் யாருக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு அது அவருக்கு தான் தெரியும். ஐயா எவ்வளோ பெரிய போதகராக இருக்கிறீங்க, நியாய தீர்ப்புனா என்னதையா கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ நரகத்திற்கு போ, பரலோகத்துக்கு போன்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையும் நியாயத்திற்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. புரியுதுங்களா? எங்களுடைய ஆண்டவருடைய பெயரை வைத்து திருச்சபைகளுக்குள்ளாக தவறான காரியங்கள் நடக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக பொதுமக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாங்க. இந்த பைபிள் தெரியுமா, பைபிள், இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய தவறுகளையும் இந்த பைபிளில் எழுதியிருக்கும். என்ன இருக்கும் இந்த பைபிளில்? எல்லாருடைய தவறுகளும் எழுதியிருக்கும். இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா எல்லாரு கையிலையும் இருக்குது. இந்துஸ் அவங்க கிட்டேயும் இருக்குது, இஸ்லாமியர்கள்கிட்டயும் இருக்குது, கிறிஸ்தவர்கள் கையிலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான மதத்தினர்கிட்டே இந்த பைபிள் இருக்குது. அப்போது இதுலேயே இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக எச்சரிப்பு கொடுக்குறார். இப்போது இவர் பாவங்கள் சொல்கிறாரு, குறை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கருத்துக்களை என்ன பண்ணுறாரு ஐயா முன்னிறுத்துறாரு. ஐயா உண்மையை சொல்கிறதுனால தானே ஐயா வலிக்குது. இப்போ நான் தப்பு செய்கிறேன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இப்போ ஒரு பொதுமக்களுக்கு தப்பான உபதேசம் பண்ணுறேன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க டே ஜான்சன் நீ பண்ணுறது தப்புடான்னு என்னை என்ன பண்ணுவாங்க, என்னை கேள்வி கேட்பாங்க. அது நல்லதா கெட்டதா என்று யோசித்து அதை சரி பண்ணுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் பண்ணுறது தான் ரைட்டு அப்படி என்று சொல்லுவது முட்டாள்தனமான பேச்சு. என்னிலே நான் பாவம் இல்லை என்று சொன்னால் என்னை விட பரிதாபமான நிலை யாருக்குமே இருக்கு. புரியுதுங்களா? என் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. நான் பரிசுத்தவான்னு யார் சொல்லணும்? இயேசு கிறிஸ்து சொல்லணும். அவர் தான் கொடுக்கணும் சாட்சி. அதனால் தப்பு எந்த சபையில் நடந்தாலும் எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது. நானும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையில் நானும் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன். புரியுதுங்களா? நானும் ஜெபம் பண்ணுறேன்.
என்னுடைய ஆண்டவரை பெயரை வைத்து தப்பான உபதேசம் பண்ண எச்சரிப்பு கொடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு. இதை கொடுக்க வேணான்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. புரியுதுங்களா? தப்பான உபதேசம் பண்றதுனால எச்சரிப்பு கொடுக்குறாங்க. பைபிள்ல இருக்கிறத உண்மையா சொல்லிட்டு போனா யார் எச்சரிப்பு கொடுக்க போறா? ஒரு கோடி 2 கோடி கொடுத்து அவ்வளோ பெரிய மாநாடு ஒரு சிலர் பண்றாங்க. அந்த 1 கோடி 2 கோடி கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு போடலாம், ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நிறைய விதமான காரியங்கள் செய்யலாம், ஆண்டவர் பேரை வைத்து ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டலாம். இலவசமா நான் சொல்றேன், இலவசமா சொல்றேன். இந்த மாதிரியான காரியங்கள் சொல்லலாம். நான் உங்களை சொல்லலை, பொதுவாகவே நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிஷப்ன்றாங்க, ரெவரண்ட்ன்றாங்க, அப்போஸ்தலர்ன்றாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ள இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தார். அவர் எந்த பட்டத்தையும் இந்த உலகத்துல அவர் போட்டுக்கல. ஒரு ஏழ்மையா வாழ்ந்தாரு, தாழ்மையா வாழ்ந்தாரு. ஒருவன் கிறிஸ்து ஒரு வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தை உண்மையாவே நான் யோசிப்பேன். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசில் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவே தாழ்மையா வாழ்ந்ததுனால இன்னைக்கு அவர் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய விதமாக என்ன பண்றாங்க, சொன்னவங்களுக்கே அச்சமாவை அரைச்சிட்டு இருக்காங்க, சொன்னவங்களுக்கே அச்சமாவை அரைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளாக இயேசுதான் கடவுள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா சொன்னவங்களுக்கே இன்னைக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க. சொல்லாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இவ்வளோ சபை விசுவாசிகளை வச்சா நான் பரலோக ராஜ்யம் போயிடலாம், இவ்வளோ பேர் இருந்தால் பரலோக ராஜ்யம் போயிடலாம். அதெல்லாம் இயேசுக்கு தான் தெரியும். எது பாவம் ஐயா, அப்போ எவ்வளோ அநியாயம் பண்ணுறாயா, அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன்றீங்க. யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறது பெரிய பாவமா? இது எனக்கு ஒன்றுமே புரியலையா? விபச்சாரம் செய்யாதுன்னா அது பாவம், அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காதுன்னா பாவம். இந்த மாதிரி காரியங்களை சொல்லி நீங்க பாவம்னு சொன்னா ஏத்துக்கலாம், வீடியோ பார்க்க கூடாது. ஐயா, இந்த உலகத்துல எல்லாமே இருக்கிறது, புரியுதுங்களா? அதனால்தான் பவுல் சொல்வார், இந்த உலகத்துல எல்லாமே அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனாலும் எனக்கு தகுதியா இராது. புரியுதுங்களா? இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமே இருக்கிறது. எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அவங்க கையில தான் இருக்கிறது. அதனால தெய்வ செஞ்சு இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் சபைக்குள்ள நீங்க சொன்னாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. தப்பான உபதேசங்கள் யாரு செய்தாலும் எச்சரிப்பான வீடியோக்கள் வரதான் செய்யும். அந்த தப்பை நம்ம சரி செய்துட்டு போறது எவ்வளோ நல்லது, புரியுதுங்களா? நம்ம தான் பெரிய ஆளுலாம் நினைக்கக்கூடாது. நம்மளை விட பெரிய ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அதை நீங்க மறந்து விடக்கூடாது. நியாயாதிபதி சீக்கிரம் அந்த பூமியில வருவார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து தான். எந்த மனுஷனாலையும் நியாயம் தீர்க்க முடியாது, புரியுதுங்களா? நியாயத்தீர்ப்பு சொல்றீங்க, நியாய தீர்ப்பு எந்த மனுஷனாலும் தீர்க்க முடியாது. கிறிஸ்து ஒருத்தர் தான் நியாயம் தீர்க்க முடியும். அந்த கிறிஸ்து மேசியா சீக்கிரம் இந்த பூமியில வருவாரு. அவனுடைய பாவங்களுக்கு தகுந்த பலனை அவர் கொண்டு வருவார் என்று நீங்கள் நம்புங்கள். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு நான் ஒண்ணு சொல்ல கடமை, இது பைபிளை படியுங்க, வேதத்தை படித்து தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில வரப்போறாரு. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென்.